அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசிக்க மயில் வரும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காட்சியானது கோபுரத்தின் மீது மயில் அமர்ந்து முருகப்பெருமான தரிசனம் செய்யும் ஒரு வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலுமே திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்பானது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பல அரிய தகவலை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறையில சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி பெற்றதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என்று மருவியிருக்கு. இதுவே காலப்போக்கில் திருச்செந்தூர் என்று அழைக்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 5 மலை கோவில்களாகவும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் வீற்றிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டும் 150 அடி உயரமுடையதாக சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் ஒன்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறாரு. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. இதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறதாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியோடு தவ கோலத்தில் இருக்காரு. அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குது. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேணும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறதாக சொல்லப்படுது. தினமும் மதிய உச்சிகால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கிறாங்க. இதற்கு கங்கை பூஜை என்று அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. அதே போல் இந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் மணமுடிப்பதாக இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூரில் வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி விழா, சூரசம்காரம், மாசி திருவிழா போன்றவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகம் செய்து வராங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என்று நம்பப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கு 4 கிணற்றுக்கும் சூரபத்மனுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் 4 கிணறாக இருப்பதாக சொல்லப்படுது. சூரபத்மனுடன் போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த 4 கிணற்றை உருவாக்கியிருக்காரு என்று சொல்லப்படுது. கடற்பரப்பளவை விட இந்த 4 கிணற்றின் ஊறும் நீர்
மண்ணில் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த திருச்செந்தூர் சென்று வழிபடுவதால் குழந்தை பாக்கியம், குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்க பலரும் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டு வராங்க. திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும், தலையெழுத்து மாறி விடுகிறது என்றால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். முருகனின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகான கொண்டிருக்கக்கூடிய இந்த கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவில் மன்னார் வளைகுடா கடற்கரையின் பகுதியில் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் ஓம் வடிவில் தோன்றியிருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகு பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுறதாக சொல்லப்படுது. இப்படி பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு உச்சிகால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. இந்த ஆலய மணி கோவிலின் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. கோவிலின் எதிரில் 2 மயில்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் இருக்கு. 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள். திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. இங்கு முதற் கடவுளான சண்முகர், 2ஆம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரிகிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை மட்டுமே சாற்றுறாங்க. சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வராங்க. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு இருக்கு. கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நம்ம தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காரு. இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, வடை, பால்கோவா, சர்க்கரை, கல்கண்டு, பேரிச்சன், சுயன், தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டு மாவு, தினை மாவு போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று. இதை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வராங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால், சுக்கு வெந்நீர் மட்டுமே வைத்து பூஜை செய்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.